ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன உங்கள் பிஸ்னஸ்க்கு பில்லிங் சாஃப்ட்வேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? நல்ல பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் தேடி நிறைய இடங்களில் டெமோ பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி முன்னாடியே ப்ரீவியஸாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி ரேட்டில் பில்லிங் சாஃப்ட்வேர் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க. ஆனால் ஃப்ரீயாக ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்குமா? அதாவது மொபைல் ஆப்லேயே யூஸ் பண்ணுற மாதிரியும் டெஸ்க்டாப்லேயும் அதை யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் எனக்கு கிடைக்குமா? என்ன சார் விளையாடுறீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, இவங்க தான் அதிகமான செலவு பண்ணி பார்த்திங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர் வாங்குகிறாங்க எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் எனக்கு இருந்தால் போதும், அதை வச்சே நான் பில் போட்டு கொடுத்துப்பேன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் எதுன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், BizOps ஆப்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப் தான் அது. இந்த ஆப் உள்ள நான் போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகி காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலே பார்க்கலாம். நீங்கள் அதாவது இன்றைக்கி டே சேல்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம எதெல்லாம் பண்ணணும் இந்த ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணணும். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்னரில் ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் கிளிக் பண்ணதும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸோடைய டீட்டெயில் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலே ஓனர் நேம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களோட நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி. நீங்கள் ஜிஎஸ்டி ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இல்லை நான் ஜிஎஸ்டி நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை, நான் இப்போ தான் என்னோடய பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அன்ரெஜிஸ்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஜிஎஸ்டியாக இருந்தது அப்படின்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால் நான் அன்ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்கில் போய்ட்டு ஆல்ரெடி பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் நம்ம செட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட். நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நம்ம இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். பெரும்பாலும் பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது மார்ச், ஏப்ரல் இந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமு. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூலை இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜூலை 2 இல்லை ஜூலை 3 எந்த டேட் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐட்டம் செட்டிங் இருக்குது உங்களுக்கு. இதில் நீங்கள் எம்ஆர்பி எனேபிள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனேபிள் எம்ஆர்பி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது யூபிஐ பேமெண்ட். யூபிஐ பேமெண்ட்டில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு பென்சில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ நேமு, யூபிஐ ஐடி, நீங்கள் எந்த யூபிஐ ஐடி கொடுக்குறீங்களோ அந்த யூபிஐ ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஓகே, டீட்டெயில் சேவ் ஆன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட QR கோடு வந்துடும். ஓகேவா? இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பேமெண்ட் லிங்கில் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மொபைல் ஆப்பில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோகோ. உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு லோகோ வச்சுருப்பீங்க. அந்த லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்போயாவது மாற்றுறதா இருந்தால் சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான லோகோவையும் நீங்கள் உங்களால் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதில் ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி, அதாவது நீங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை ஒரு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை மட்டும் கிராப் பண்ணி நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இமேஜை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பில்லில் என்ன ஆகும்னா அந்த சிக்னேச்சர் ஆட் ஆகி வரும். இப்போ அதே போல் பில்லில் உங்களுக்கு உங்களுடைய ஓன் பேங்க் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பேங்க் டீட்டெயிலில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இன்கேஸ் ஏற்கனவே ஃபில் பண்ண பேங்க் டீட்டெயிலை வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிக்கலாம். பில் ஃப்ரம் வந்து அந்த ஹெட்டு வந்து எப்படி வரணும் அப்படின்றதையும் நீங்கள் எப்படி சேவ் பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஹெட்டர் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கம்பெனி நேமு, அதே போல் இங்கே ஸ்ட்ரீட் நேமு, அட்ரஸ்ஸு அந்த மாதிரி வரணுமா, இல்லை நீங்கள் அதை மாற்றுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே ஹெட்டர் வந்து மாற்றிக்கலாம். இது எல்லாமே எதில் வரக்கூடிய செட்டிங்னா உங்களுக்கு பில் அவுட்புட் எடுக்கிறீங்களா அதில் வரக்கூடிய செட்டிங்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் ஃப்ரம் யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எக்ஸ்பென்ஸு ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு பில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்பீங்க. அதை பில்லில் வர மாதிரி நீங்கள் கொண்டு வரதும் இதில் கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்பியூட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு பிஸ்னஸ் ஸ்டேட் ஜுரிடிஸ்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கு. இப்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் எதுக்கெல்லாம் வேணுமோ அதுலேயே போய்ட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃப்ரீ மொபைல் ஆப்பில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ இது என்னால் வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க டெம்பரவரிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், நீங்கள் அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கிற மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். இங்கே கொடுக்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, திஸ் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ ஏற்கனவே இருக்கிற நம்பரே கொடுத்தீங்கன்னா அந்த எரர் வரும். நீங்கள் நம்பர் மாற்றுறதா இருந்தால் இதில் போய்ட்டு நீங்கள் வேறு நம்பர் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் டேட்டா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பேக்கப் வந்து உங்களுடைய கூகுள் டிரைவ் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் டிரைவு. நான் எனேபிள் பண்ணுறேன். இங்கே எனேபிள் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. டைப் எஸ்ன்னு கேட்குது. ஓகே, நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்ததும் பேக்கப் டிரைவை வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வேணுமான்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்ததும் நம்ம வேறு எந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய பேக்கப்பை வந்து நம்ம மாற்றணுமோ அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இருக்கிற அக்கௌண்ட்லேயே நான் இருக்கட்டும்னு விட்டுறேன். ஓகேங்களா, விட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நீங்கள் அன்றைக்கி போட்ட பில் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுடைய டேட்டா எதுவுமே வந்து ஒன்று கூட வந்து மிஸ் ஆகாது. ஓகேங்களா, இது மொபைல் ஆப்பில் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு பில் போடுறதுக்கான ஒரு ஆப் இது. இதை வந்து சிஸ்டத்துலேயே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் நான். ஓகேங்களா, இது வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, நம்ம ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேக்கப் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. நான் பேக் வந்துடுறேன். ஓகேங்களா, நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து இதில் வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே எஸ் ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுத்தீங்கன்னா வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகேவா, இப்போ இது எல்லாமே நான் எங்கே பண்ணேன்னா கார்னரில் மோர் ஆப்ஷனில் போய் நான் பண்ணேன். இப்போ வந்து ஆக்ஷன் போகிறேன். நான் ஆக்ஷன் கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் சேல் இன்வாய்ஸ் இருக்குது, ஆர்டர் இருக்குது. ஆர்டர்னா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பில் போடுறீங்க அப்படின்னாலும் இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் யார்கிட்ட வந்து ஐட்டம்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பில் நம்பர் வந்து நீங்கள் 1ன்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா, பில் டேட் வந்து எந்த டேட்டில் வந்து அந்த சப்ளையர்கிட்ட வந்து நீங்கள் பொருள்லாம் வாங்குறீங்களோ அந்த டேட் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துட்றீங்க. டேக்ஸ் வந்து இன்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்ற ஆப்ஷனையும் இதிலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்க்ளூசிவ்னால் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆட் ஆகி வர்றது, அதாவது பேசிக் அமௌண்ட் கூட. எக்ஸ்க்ளூசிவ்னால் வந்து அமௌண்ட்டு தனியாகவும் ஜிஎஸ்டி அமௌண்ட் தனியாகவும் வரக்கூடியது தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷனு. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஐட்டமில் போய்ட்டு நம்ம எந்தெந்த ஐட்டம் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எம்ஆர்பி வந்து நீங்கள் இங்கே கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம அந்த செட்டிங்கில் நம்ம எனேபிள் பண்ணதுனால தான் இங்கே காமிக்கும். அங்கே நீங்கள் எனேபிள் பண்ணலாம், இங்கே ஷோ பண்ணாது. நீங்கள் ரெகுலராகவே வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எவ்வளவோ அது இங்கே காமிச்சிடும். ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 18% ஜிஎஸ்டி, 12% எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். இது வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்கள் இங்கே பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா கீழே பாட்டமில் உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வரும். நீங்கள் இங்கே டைரெக்டாகவே வந்து பிடிஎஃபாக வந்து நீங்கள்
சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பிரிண்டரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்டர் வந்து ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை மூலியமாகவும் பிரிண்டர் வந்து எடுக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோடும் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ஃபைலு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து நம்மளோட லோகோவிலேருந்து நம்ம ஐட்டம் நேம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். நான் அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொட்டேஷன் எல்லாம் நீங்கள் இதில் போய் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாமே கொட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் ஆட் பண்ணுறதெல்லாம் எங்கே ஆட் பண்ணுவீங்கன்னா ஐட்டம் ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொருள் விற்கிறீங்கன்னா குட்ஸ் கொடுத்துக்கணும். அதுவே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குட்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐட்டம் நேமு, அதுக்கான ஐட்டம் கோட் மீன் வந்து நீங்கள் பார் கோட் மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். யூனிட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேஜி, லிட்டர், நம்பர்ஸ், பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது யூனிட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடிஷ்னலாக எதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ டசன்ன்றது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது. ஸோ இல்லாத யூனிட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர், சப்ளையர் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அக்கௌண்ட் குரூப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் வேணாலும் அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி டீட்டெயில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஜிஎஸ்டியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு இதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மொபைல் ஆப் இது. இதிலே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பென்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பென்ஸும் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்ட் ஏதாவது பே பண்ணியிருப்பீங்க, இந்த ரெண்ட்டு பே பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் பண்ணலாம். நீங்கள் ட்ரான்சாக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதுலேயும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் மொபைல் ஆப் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷனில் நம்ம போட்ட பில்லு, ப்ரீவியஸ் பில்லு, இன்றைக்கி போட்ட பில்லு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் காமிக்கும். அதை அப்படியே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு அதிலே கொடுக்குறாங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனும் அதிலே வரும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் இது. ஒரு மொபைல் ஆப்பும் கூட இது சிஸ்டத்துலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டும் உங்களுக்கு இதிலே வந்துடும். உங்களுக்கு டேஷ்போர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் வந்து எந்தெந்த டேட்டில் எப்பப்போ பார்க்கணும் அப்படின்றதும் நீங்கள் இதிலே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மொபைல் ஆப் ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. உங்களுக்கு இந்த மொபைல் ஆப்போட யூசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு சாட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.